வித்யா ரோகிணி கிட்ட மீனா வந்து மகேஸ்வரி கிட்ட பேசி கிறிஷோட அம்மா நம்பர் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவளுக்கு என்னோட நம்பர் எதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நீ தான் கிறிஷோட அம்மான்னு சொன்னால் தானே தெரியும். அவங்க பொதுவாக மகேஸ்வரி கிட்ட கிறிஷோட அம்மா நம்பர் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நீ வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலை அப்படின்னாலுமே அவங்கள வந்து ரவுடின்னு சொல்லாமலாவது இருந்திருக்கணும். ஆமாம், கட்டின புருஷனை ரவுடின்னு சொன்னால் யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், நீ எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ உன்னால் முடிஞ்சிச்சா, உன் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு உன்னால் போக முடிஞ்சதா? இந்நேரம் முத்துவும் மீனாவும் அந்த அஜயோட அப்பா காலில் விழுந்து கெஞ்சலை அப்படின்னா இப்போ உன் மகன் வந்து ஜெயிலில் தான் இருந்திருப்பா தெரியுங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ ஒரு நன்றி கூட சொல்ல வேண்டாம், மகேஸ்வரி கிட்ட சொல்லியாவது அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா மகேஸ்வரியாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, ரவுடி கிருஷ் அவங்க கிட்ட இருந்தா அவன் வந்து முத்து மாதிரி தான் வளருவான்னு சொல்லியிருக்கிற நீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டிட்டு ஃபோனை வச்சுறாங்க. நீ எப்படியும் போ, உன்னோட நம்பர் கேட்குறாங்க, நான் மகேஸ்வரிக்கிட்டே நேரடியாக கேட்டாலும் கேட்பாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரோகிணி வந்துட்டு இந்த மீனா ஏன் அடங்கவே மாட்டேங்கிறா, எப்போனாலும் இந்த பிரச்சனையை முடிச்சிருவான்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை முடிக்காம தொடர்ந்து நம்மளை பற்றியே நோண்டிட்டு இருக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவும் ஷோரூம்ல இருந்து பணத்தை எடுத்தது நம்ம தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானா நமக்கு தான் தலைவலி. இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு ரெண்டையும் நம்ம வழியில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதுகளுக்கு ஏதாவது நம்ம பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் சிந்தாமணி ஞாபகம் வருது. சிந்தாமணி கிட்ட போய் இவன் என்ன பழக்கூடெல்லாம் பண்ணி பயங்கர லெவலில் டெக்கரேஷன்லாம் பண்ணி உங்களை விட முந்தி போய்கிட்டே இருக்கிறா, அதனால நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இது மிகப்பெரிய ஆர்டரு, நீங்கள் எப்படியாவது மீனா கிட்ட இருந்து இந்த ஆர்டரை பறித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட ஆணி வேறையே நீங்கள் வந்து ஆட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, இல்லை அந்த கோயிலுக்கு முன்னாடி பூக்கடை போட்டிருக்கிறாங்களா, அந்த கடையை வந்து நீங்கள் காலி பண்ணிடுங்க, அடிமட்டத்துலேருந்து அடித்தான் அப்படின்னா தான் அவங்க வந்து பெரிய வேலையெல்லாம் பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், அந்த பூக்கடையை எடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்து பாருங்க, அடுத்து நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும்னு சொல்லும்போது சிந்தாமணி வந்து அந்த கடையை கை வைக்க போகிறாங்க.